ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம எப்படி இந்த அயான் டெக்ஸ்சரை பேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த வுட் டெக்ஸ்சரை பேக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பேக் பண்ணுறதுக்கு நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அயான் டெக்ஸ்சர் பேக் பண்ணுறதுக்கு மட்டும் 4 இமேஜஸ், மற்ற டெக்ஸ்சர்ஸ்க்கு எல்லாமே 2 இமேஜஸ் தான். ஐ மீன் 3 இமேஜஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போன வீடியோலயே ஃபுட்டுக்காக ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் போட்டு அதில் நியூ கிளிக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி போன வீடியோவில் பார்த்தோம்னா டிஃப்யூஸு என்ன எமிட் மட்டும் பண்ண மாட்டோம். டிஃப்யூஸு, ரஃப்னஸ்ஸு, நார்மல், இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த அயான் டெக்ஸ்சர் கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும். ஸோ அந்த வீடியோக்கு பார்க்காதவங்க போய் பார்த்துருந்தீங்க. ஐ மீன் ரிஸ்க்குலாம் சொல்ல மாட்டேன், ஐ மீன் கொஞ்சம் சுத்தலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம 2 1 2 3 4 5 தான் பேக் பண்ண போகிறோம். இன்னும் இது பேக் பண்ணணுமா? ஓகே, நம்ம 5 தான் பேக் பண்ண போறோம். ஒன்று ஸ்பியரு, இன்னொன்று சிலிண்டரு, இன்னொன்று இது மொத்தமா 4 தான். ஓகே, இது ஒன்று பேக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கும் அப்படியே கொடுத்துடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா டேப் அடிச்சு உள்ள போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கா, இதே மாதிரிதான் இதுலயும் இருக்கும் பாருங்க. அதே மாதிரிதான் இதுலயும் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஒரே சிலிண்டர், நம்ம அதெல்லாம் டூப்ளிகேட் பண்ணி வச்சோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதையும் டூப்ளிகேட் பண்ணி வச்சோம். அதனால 1 2 3 இது இங்க இருக்க சிலிண்டரும் இதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அது கணக்கில் எடுத்துக்கொண்டா இதோட 3 இது 4. ஓகேங்களா? ஸோ உள்ள இன்னொன்று இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அயானு. ஓகேங்களா? போன வீடியோலயே அதை பேக் பண்ணி வச்சாச்சு. தென் சேவ் பண்ணிக்கவும் சொல்லியாச்சு. சேவ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நம்ம 4 பொருள் பேக் பண்ணணும். ஈஸி தான். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி போட்டோம். தென் இதில் டிஃப்யூஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் 15 வச்சுக்கிட்டா எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டி நல்லா வரும். ஓகேங்களா? சாம்பிள்ஸில். ஸோ அதை மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஏன்னா அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ சாம்பிள்ஸில் 15 வச்சுக்கோங்க. சைக்கிள்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டைரக்டா அன்செக் பண்ணிருங்க. அடுத்து பேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஐ மீன் இந்த இமேஜ் ஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ண மாட்டேன். எதுக்கு நீங்க ஒரு தாட்டி பேக் பண்ணி இப்போ நமக்கு பேக் ஆயிடுச்சு. Ctrl+Shift+S. ஓகேங்களா? எங்க ஐ மீன் இதுல வச்சு பண்ணோம். Ctrl+Shift+S. ஐ மீன் Alt+Shift+S. சாரி Ctrl+Shift+S கொடுத்தீங்கன்னா அந்த இதை நான் ஏற்கனவே டெக்ஸ்சர்னு போட்டு இன்னொரு இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. வுட்னு போட்டு D ஃபார் டிஃப்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஐ மீன் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து ரஃப்னஸ் வந்தாச்சு. Alt+Shift+S கொடுத்துட்டு இதில் D மட்டும் அல்லேக்கா பண்ணிட்டு R போட்டுக்கலாம். R ஃபார் ரஃப்னஸ். ரஃப்னஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணும் நீங்கள் அந்த மாதிரி நேம் கொடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக்கு நார்மல் கிளிக் பண்ணிட்டு Ctrl+S, ஐ மீன் Alt+Shift+S, சாரி, N ஃபார் நார்மல். ஓகேங்களா? N ஃபார் நார்மல். அடுத்த வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இதெல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இமேஜ் ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் தென் போன வீடியோவில் நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு பண்ண சொல்லியிருப்போம். ஆனால் இந்த தாட்டி அது வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி காம்பு எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஓ மை காட். அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஆகும். இந்த சிலிண்டர் கூட அப்டேட் ஆகும். ஸோ அதான் நான் யோசிக்கிறேன். சரி கொடுங்க சிலிண்டர், அது எல்லாத்துக்கும் தனித்தனியா பண்ணிடலாம். பேக்கு போட்டோம்னாலும் கரெக்டா வராது. ஸோ அதனால நம்ம இங்க இருக்கிற ராங்கே கிளிக் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு ஓகே வியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ஏ and then image texture shift D போட்டு இன்னொன்று எடுத்துக்கோங்க. shift D போட்டு இன்னொன்று எடுத்துக்கோங்க. then shift A கிளிக் பண்ணிட்டு அதுல பம்ப் நோட் ஓகேங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நார்மல்ல நம்ம வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? நார்மல்ல பொதுவா வந்து எல்லா ஒர்க்கிங் பம்ப் கனெக்ட் ஆனாலும் பிக்சர்ஸ் வர மாதிரி பர்பிள் கலரா இருக்கும். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா நம்ம நார்மல்னு ஒண்ணு பேக் பண்ணோம். அடுத்து பாத்தீங்கன்னா ரஃப்னஸ் அப்படின்னு ஒண்ணு பேக் பண்ணோம். அடுத்து டிஃப்யூஷன் பேக் பண்ணோம். அது இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஏன்னா இருக்கு பட் வேற நேம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பேஸ் கலர் தான் டிஃப்யூஸ் தான் பேஸ் கலர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இமேஜஸ்ல ஓப்பன் பண்ணி அதுக்கான இதையே நம்ம கொடுத்துருவோம். அயானுக்கு பாத்தீங்களா எத்தனை இமேஜஸ் நம்ம மேக் பண்ணிப்போம். அயானுக்கு மட்டுமே ஒவ்வொன்று 4 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல வந்து அடுத்து என்னது நம்ம என்ன எடுத்தோம் இப்ப டிஃப்யூஸ் பேஸ் கலர் டிஃப்யூசர்ஸ் ஓப்பன் கொடுத்துட்டு அடுத்து நார்மல் ரஃப்னஸ் இப்போ ஓப்பன் கொடுத்த டெக்ஸ்சர்ஸ்ல நார்மல். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டெக்ஸ்சர்ஸ் வந்திருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஜூம் பண்ணா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? பாருங்க இங்க கோட் கூட இருக்கு, அதே மாதிரி மேலே கோட் கூட இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஈஸியா என்ன பண்ண போறோம், இது அப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl C கிளிக் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்ல போயிட்டு இதையும் கேன்சல் கொடுத்துட்டு நியூ கிளிக் பண்ணிட்டு Ctrl V கிளிக் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஒன்னொன்னோட ஜாயின் பண்ணி விட போறோம். ஓகேங்களா? முக்கியமானது Ctrl S. அது நான் நடுவில் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்க பண்ணிக்கோங்க, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம், பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம மேல இருக்கிற இதுக்கும் இந்த சிலிண்டருக்கும் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு Ctrl V இந்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வுட்டை வந்து நான் முழுசாவே காட்ட போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சிம்பிளா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 தான் இன்னும் 3 தான். ஓகேங்களா? ஸோ சிம்பிள், அதனால எல்லாத்தையும் முழுசாவே காட்டிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து 8 நிமிஷம் ஆச்சு இதோட இந்த வீடியோ. ஓகேங்களா? 8 நிமிஷத்துல நம்ம இந்த 3 காம்போ செஞ்சுட்டோம். இது இப்ப நம்ம இது செஞ்சோம்னா இதுக்கும் அதே மாதிரி வச்சிடலாம். பேக் பண்ணோம்னா. ஓகேங்களா? ஸோ வாங்க அதையும் பேக் பண்ணுவோம். செலக்ட் என்ன பண்ணுவோம், டிஃப்யூஸ் இதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் செக் பண்ண வேண்டியது இல்லை. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஓகேங்களா பேக் பாருங்க நமக்கு அழகா பேக் ஆயிடுச்சு. இதை பார்க்கும் போது நல்லா இருக்கு. ஓ சாரி, Alt Shift S கொடுத்தீங்களா? ஓ சரி, இது மேல வச்சு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது 2வது ஆப்ஜெக்ட். ஸோ டிஃப்யூஸ்ல 2வது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நேம் கொடுக்குறேன். ஏன்னா அது 2வது ஆப்ஜெக்ட். ஆமாங்க. ஓ மை காட், இந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கு. எப்படி வந்துச்சுன்னு கேக்குது எனக்கு புரியுது. பட்
நீங்க எல்லாத்தையும் ஒர்க் முடிக்கும் போது அதெல்லாம் போயிடும். ஓகேங்களா? இதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். நானும் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி தான் இருந்தேன். பட் இதை முடிக்கும் போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். என்னன்னா அந்த டெக்ஸ்சர் நமக்கு நல்லா ரியலா காட்டும். அவ்வளோ வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ கரெக்டா நம்ம இந்த உருண்டையை முடிக்கும் போது அது போயிடும். பாத்தீங்களா போயிடுச்சு. ஸோ அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. வந்து இது வந்து ஒரு நார்மல். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ வந்து இதோட வேலையை முடிஞ்சு. இப்போ இதுக்கும் நம்ம வந்து இமேஜ் ஸ்ட்ரக்சர் தான். ஸ்டார்டிங்ல இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன? வுட் டிஃப்யூஸ்ல செகண்ட் ஆப்ஜெக்ட் அவங்க தானே. ஓகே, எனக்கு டிஃப்யூஸ்லயே அந்த டெக்ஸ்சர் வந்துருச்சு. வியூ போட்டு வச்சு பண்ணேன். அடுத்து ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணி பம்ப் பண்ணணும். இதுக்கு வந்து நார்மல். ஓகேங்களா? இதுக்கு பாத்தீங்கன்னா ரஃப்னஸ். ஜூம் பண்ணா கரெக்டா வரும் போல. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டெக்ஸ்சர் அப்படியே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை லேக்கா காப்பி பண்ணிடலாம். ஷிஃப்ட் முடிச்சு மேலே போயிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் போயிடும். அதுக்கு ஒரு இடம் கொடுத்து கண்ட்ரோல் வியை கொடுத்து அதே ஒரு இடத்துல அழுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ற வழி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இன்னும் 2 ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ சீக்கிரமா முடியும். இப்போ 12 நிமிஷம் ஆயிருக்கு. ஓகேங்களா? 8 நிமிஷம் 4 நிமிஷம் எடுத்துட்டோம் ஒரு இதுக்கு. ரொம்ப கம்மியான டைம் தான். இப்போ வந்து இந்த ஒரு ஆப்ஜெக்டும் இந்த ஒரு ஆப்ஜெக்டும் இந்த ஆப்ஜெக்ட் பண்ணல நானு. சரி, இந்த ஆப்ஜெக்ட் நான் பண்ணவே. இதுல இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணிட்டு போட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அப்டேட் இருந்துன்னா இப்போ இந்த கலரை பேஸ் கலரோட அதுக்கப்புறமா இங்க இருந்து இந்த கலரை ரஃப்னஸோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவும் முடிஞ்சு. கிட்டத்தட்ட இதுவும் தான். இது ரெண்டுத்துக்கும் பண்ணிட்டோம்னா இந்த வீடியோட ஓவர். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷத்தையே தாண்டாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான இமேஜ் ஸ்ட்ரக்சரை கிளிக் பண்ணிட்டு இதுல போயிட்டு டிஃப்யூஸ் கிளிக் பண்ணி பேக் கொடுத்துக்கிறேன். ஆல்ட் ஷிஃப்ட் எஸ் கிளிக் பண்ணிட்டு இதுல போயிட்டு அதுல டிஃப்யூஸ் தேர்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ டிஃப்யூஸ் முடிஞ்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஃப்னஸ். எஸ், ஓகே. ஆர் ஃபார் ரஃப்னஸ். ஓகே, இப்போ இதுவும் முடிஞ்சு. அதுக்கப்புறமா நார்மல் இங்க இருக்கு. ஆல்ட் ஷிஃப்ட் எஸ் இருக்குடா. ஓகே, அது வந்து நார்மல்ன்றதுனால ஓகேங்களா? இதோட டெக்ஸ்சரை எடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு
இதில் ஷிஃப்ட் ஏ IMAGE Shift D Shift D Shift A BUMP bump ஓகேங்களா. நார்மலு ஹைட்டோட பண்ணிவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரஃப்னஸோட பண்ணிப்போம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது வந்து டெக்ஸ்சர்ல டிஃப்யூஸ் நம்ம தேர்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரஃப்னஸ் ஆர்ல பாத்தீங்கன்னா ரஃப்னஸ்ல தேர்டு. அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் ஓகேங்களா. ஸோ அது வந்து நார்மலு எண்ணில் தேர்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கும் வேலை முடிஞ்சு. இப்போ இது ஒன்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா. அதுக்கு வந்து டிஃப்யூஸ் பேக் பேக் ஆகுறதுக்கு மட்டும் லைட்டாக டைமிங் ஓகேங்களா. ஸோ இது ஃபோர்த் ஆப்ஜெக்ட். ஸோ டிஃப்யூஸ் ஃபோர்த் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. பார்க்க நல்லா ரியலா இருக்கு, ரியாலிட்டிக்கா இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் எப்படி மேக் பண்றது ரியலா அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கன்ஃபார்ம் இந்த மாதிரி எப்படி பண்றது அப்படின்றத நான் போடுறேன். அதுக்கு இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி டெக்ஸ்சர் கொண்டு வருது. இது வந்து அதுவா டிஃபால்ட்டா கொண்டு வருது ஓகேங்களா. இப்போ வந்து ரஃப்னஸ் லைன் பை லைனாக தான் போகும். ரஃப்னஸ் பேக் ஆனவங்க அது போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் எங்க இருக்கு. பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இதுல இருக்கிறத அப்படியே கொண்டு வந்துட்டு இமேஜ் மட்டும் மாத்திக்கலாம் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த அயான் டெக்ஸ்சர் எப்படி பிரிக்குதுன்னு போட்டிருப்பேன். அது உங்களுக்கு தேவைப்பட்டா போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன். நீங்க எப்படி அன்ட்ராப் பண்றது அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன். நீங்களா யூஸ் ஆகும், போய் பாருங்க. ஜாயின் பண்ணா போதாது, நம்ம வந்து டெக்ஸ்சர்ஸை மாற்றணும், அதோட டெக்ஸ்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ அது என்ன டிஃப்யூஸ் 4 நம்பரு. அடுத்து ரஃப்னஸ் 4 நம்பரு. அடுத்து நார்மல் நார்மல் 3 நம்பர் இருக்கு. நார்மல் 4 நம்பர். ஓகே இப்போ இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு அதோட டெக்ஸ்சர் தெரியும் ஓகேங்களா. அதுக்கான டெக்ஸ்சர், அதாவது இந்த இமேஜ் டெக்ஸ்சர்ல என்ன டெக்ஸ்சர் இருக்கு அப்படின்றது நமக்கு இங்க தெரியும் ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதோட டெக்ஸ்சர் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்டன்ற பேச்சே இல்லை, முடிச்சிட்டோம். அதாவது டெக்ஸ்சர் பண்ணி பேக் பண்ணி கலரே கொடுத்தோம். இதுக்கப்புறமா தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், நல்லா காது குட்டி கேட்போங்க. கண்ட்ரோல் எஸ்ன்னு ஒரு இது சேவ் பண்ணிட்டு இருக்கோங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியம், கரண்ட் போச்சுன்னா அவ்வளோதான். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்த வாட்டி ஓப்பன் பண்ண அந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால லேஅவுட்டில் போயிட்டு இங்கே வச்சு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருவேன் ஓகேங்களா. இது கொஞ்சம் இப்படி தள்ளியும் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் எஸ். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட இந்த வீடியோ முடிய போது
உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பபாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பபாய்.